வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இந்திய கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு. 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை. இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழக கொடி பறக்கும், தவேக தலைவர் விஜய் பேச்சு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதன்படி தீபம் ஏற்றச் சென்றபோது அங்கு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே நீதிபதியின் தீர்ப்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் குறித்து பேசப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோருவது தொடர்பான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யும் தீர்மான நோட்டீஸ் மக்களவை சபாநாயகரிடம் வழங்கப்பட்டது. தகுதி நீக்க தீர்மானம் கொண்டுவர மக்களவையில் 100 உறுப்பினர்கள், மாநிலங்களவையின் 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். அந்த அடிப்படையில் திமுக சார்பில் மக்களவையில் இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்களின் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து உடனடியாக விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆர் குறித்த விவாதத்தை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். அப்போது 140 கோடி மக்கள் இணைந்ததுதான் நம் நாடு. பல மதங்கள், பல சமுதாயங்கள், பல மொழிகளை கடந்து அனைவரும் ஒன்றாக இணைந்ததே நம் நாடு. இன்று நான் நிற்கும் இந்த சபை, மக்களவை, மாநிலங்களவை, நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றம், நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்துக்கள் வாக்குரிமை இல்லாவிட்டால் அவை எதுவும் இருக்காது என கூறினார். அனைத்து அமைப்புகளையும் RSS கைப்பற்றி விட்டது என கூறியவர், காந்தியை கொன்ற பின் பல அமைப்புகளை RSS கைப்பற்றி வருவதாக விமர்சித்தார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், பாஜக அரசு எல்லாவற்றையும் பேச மட்டுமே செய்கிறது, ஆனால் செயலில் ஒன்றுமில்லை என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் RSS குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழக கொடி பறக்கும் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கு பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து 2வது முறையாக நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதால் அதிக அளவில் கூட்டம் கூடாத வகையில் QR கோடுகளுடன் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டது. இதனிடையே QR கோட் பாஸ் இல்லாதவர்களும் பொதுக்கூட்டத்தில் நுழைய முயன்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இடையில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், ஒன்றிய அரசுக்குத்தான் தமிழ்நாடு தனி மாநிலம், புதுச்சேரி தனி மாநிலம், ஆனால் நாம் அனைவரும் ஒரே சொந்தம்தான் என கூறினார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கும் அனைவரும் நமது சொந்தம்தான் என கூறிய விஜய், உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் நம் உயிர்தான், பாச உணர்வு இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு எப்போதும் துணை நிற்பேன் என கூறிய விஜய், தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார் என்று நினைக்காதீர்கள், புதுச்சேரிக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன், இது என் கடமை என தெரிவித்தார். 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 405 பகுதி சுகாதார செவிலியர்கள் மற்றும் 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில்
மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவில் 36 மாநில அரசு இருந்தாலும் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக பிரம்மாண்டமானது என கூறினார். மேலும் மருத்துவத்துறையில் பணி மாறுதல் தொடர்பான சிபாரிசுக்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், காலியாகும் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட்டு வெளிப்படை தன்மையோடு பணி மாறுதல் பணி ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மருத்துவத்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த துறையின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிமாறுதல்கள் வழங்கப்படுவது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. அதேபோல் பதவி உயர்வு பெறுகிற போதும் அவருடைய கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விருப்பப்படுகிற இடங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுவது என்பதும் இந்த துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 60 வயது நிரம்பியவர்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று ரேஷன் பொருள் வழங்குவது, தாய் தந்தை இல்லா குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குறது, இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். நிச்சயம் அமித்ஷா போன்றவர்கள் காத்திருக்கலாம். 2026 234க்கு 234 திமுக வெற்றி பெறும். இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை கோட்டில்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியானது ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 லட்சணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 4வது ஆண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது என கூறினார். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 120 புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளதாக கூறிய அவர், குறைந்தபட்சம் 100 நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளது என தெரிவித்தார். மேலும் தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கவும் பிற நாட்டு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து படிக்கவும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ஒரு கருவியாக இருக்கும் என தெரிவித்தார். வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா, சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் கலைவாணர் அரங்கில் நடைபெறுவதற்கான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். 5 பேர் 6 பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 297 அப்ளிகண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 103 கண்ட்ரிஸ் வந்து வரும். குறைந்தபட்சம் இந்த முறை 100 நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நடைபெற இருக்கின்றது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜ் 35 லாங்குவேஜ், இன்றைக்கி 81 லாங்குவேஜ் வரைக்கும் இந்த தடவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில். ஸோ கண்டிப்பாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு தமிழனாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இது நடைபெறும். தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடகிழக்கு பருவமழை கடந்த வாரம் தீவிரமாக இருந்தது எனவும் தற்போது மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் பள்ளி வேன் டயரில் சிக்கி தாய் கண்முன்னே 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி பழைய பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் திருத்தணி சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று காலை 8 மணிக்கு நாவலூர் கிராமத்தை சேர்ந்த லோகேஸ்வரி அவரது 4 வயது மகன் முகிலனை பள்ளி வேனில் ஏற்றி பள்ளிக்கு அனுப்ப அழைத்து சென்றார். அவருடன் அவரது 2 வயது ஆண் குழந்தையையும் கூட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் 2 வயது குழந்தையை வேன் அருகே இறக்கிவிட்டு முகிலனை வேனில் ஏற்றிவிட்டுள்ளார். தொடர்ந்து ஓட்டுநர் வேனை இயக்கிய போது வேனுக்கு அடியில் இருந்த குழந்தை மீது வேன் டயர் ஏறி இறங்கியது. இதில் 2 வயது குழந்தை தாய் கண் எதிரிலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கனகமாச்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கட்டட வேலை செய்வதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கனியூர் ஆஸ்பத்திரி மேடு பகுதியைச் சேர்ந்த சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் பிரகாஷ். இவர் எம்ஜிஆர் நகரில் வீடு கட்டும் பணி மேற்கொண்டு வந்த நிலையில் வீட்டின் மேற்பார்வை பணியை சிவபிரகாஷ் மற்றும் அவரது தந்தை மதிவாணன் ஆகிய இருவரும் மேற்கொண்டனர். இதனிடையே கம்பி கட்டுமான பணியை பாதியில் நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. நேற்று முன்தினம் சென்ட்ரிங் பொருட்களை எடுக்க பிரகாஷ் அவரது நண்பர்கள் ரஞ்சித், சத்யமூர்த்தி, விக்னேஷ் ஆகியோர் சென்றபோது மதிவாணன் மற்றும் சிவபிரகாஷ் இருவரும் இணைந்து அவர்களை கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பிரகாஷ் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்ற 3 பேரும் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தந்தை மதிவாணன் மற்றும் மகன் சிவபிரகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தோனேஷியாவில் அலுவலக கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் 7 மாடி கொண்ட அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 17 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 7 மாடி கட்டிடத்தில் தீ மளமளவென பரவி கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஸ்ஐஆர் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும், மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இந்திய கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் மனு. 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை. இந்தியாவிலேயே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழக கொடி பறக்கும், தவேக தலைவர் விஜய் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.